சாலார் வர்சஸ் டங்கி. டங்கி படம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ரொமான்டிக்கான படம். பட் அதுலேயும் கொஞ்சம் ஆக்ஷன்லாம் இருக்குது. சாலார் பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனு. ஸோ டங்கி வந்து ஷாருக் கான் படம், இது வந்து பிரபாஸ் படம். ஸோ ரெண்டு படம் வந்து ஒரு ஆடியன்ஸுக்கு எப்படி இருக்குது வியூவர்ஷிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ சாலார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனு செம்ம சூப்பராக இருக்குது. பயங்கரமான ஒரு மாசான படம். அதுவும் நம்ம என்ன எதிர்பார்த்துட்டு போகிறோமோ அதோட பயங்கரமான மாசாக செம்ம சூப்பராக இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃபு. செகண்ட் ஆஃப் வந்து ஃப்ளாஷ்பேக் சொல்கிறேன்னு சொல்லிட்டு படம் வந்து அப்படியே தொங்கிடுது. ரொம்ப தொங்கி 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 போய் கடைசி ஒரு கிளைமேக்ஸ் ஒரு 5 to 10 minutes வந்து திரும்ப கொஞ்சம் ஒரு மாதம் வந்து படம் முடியுது. இதுதான் வந்து அந்த ஆடியன்ஸுக்கு நம்ம பார்க்கறதுக்கு கிடைக்கிற ஃபீல். இதே இது டங்கி பார்த்தீங்கன்னா, டங்கியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பராக இருக்குது. ஆனால் சாலா சொல்கிற அளவுக்கு அவ்வளோ சூப்பர், அவ்வளோ பிரம்மாண்டம், மீன் நம்ம எதிர்பார்க்கறதோட சூப்பர்லாம் அப்படி கிடையாது. டீசென்ட்டு, பட் நல்லா இருக்கு. செகண்ட் ஆஃப் வந்து இதே மாதிரி தான் உங்களுக்கு டங்கியும் வந்து செகண்ட் ஆஃப் வந்து தோயாது. ஏன்னா நம்ம என்ன கிளைமேக்ஸுங்கிறது நம்ம கெஸ் பண்ண முடியுது. ஸோ ஒன்ஸ் நம்ம கிளைமேக்ஸ் கெஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த அடுத்தடுத்த சீன் போகும்போது நம்ம எதிர்பார்க்கறது தான் வருதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் லேக் ஆகுது. ஸோ அப்புறம் கடைசியில் வந்து ஏதாவது வந்து சாலார் மாதிரி வந்து கடைசி 10 நிமிஷத்தில் வந்து நிற்க வைக்குதுன்னா கிடையாது. ஸோ ரெண்டு படம் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ஜானரை ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணணும். இப்போ உங்களுக்கு வயலன்ஸ் வந்து சாலாரில் ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ அந்த ஒரு ஹெவி வயலன்ஸான ஒரு படம் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் வந்து சாலாரை தாராளமாக பார்க்கலாம். டங்கி வந்து உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு சினிமா, காமெடி இருக்கும், எமோஷன் இருக்கும், ஆக்ஷனும் இருக்கும். ஸோ எல்லா விதமான ஒரு கலந்த ஒரு சினிமா. ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு சினிமா பார்க்கணுன்னா நீங்கள் வந்து டங்கி பார்க்கலாம். பட் ஓவரால் ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட், நான் இது பார்க்க மாட்டேன் அது பார்க்க மாட்டேன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து சாலார் ஃபர்ஸ்ட் ஆஃப் கம்பேர் பண்ணும்போது சாலார் வந்து டங்கியோட பெட்டர். ரெண்டு ஃபர்ஸ்ட் ஆஃபும் நல்லா இருக்கு. அது டங்கி ஃபர்ஸ்ட் ஆஃப் மோசம்னு சொல்ல வரல, ரெண்டு ஃபர்ஸ்ட் ஆஃபும் நல்லா இருக்கு. ரெண்டு செகண்ட் ஆஃபும் கம்பேர் பண்ணால் ரெண்டு செகண்ட் ஆஃபும் வந்து மோசமாக தான் இருக்கு. பட் டங்கியோட செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் தோய்வாக இருக்கு. அதாவது நம்மளுக்கு கிளைமேக்ஸை கெஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு அது ரொம்ப பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. பட் சாலார் செகண்ட் ஆஃப் வந்து ரொம்ப தோய்வாக இருக்கு, ரொம்ப ஸ்லோவாக, ரொம்ப லேகாக படமே உட்காந்துருது. ஜஸ்ட் ஒரு கிளைமேக்ஸில் மாத்திரம் ஒரு திரும்ப ஒரு 5-10 minutes வந்து ஒரு ஹைப்பு கொண்டு வந்து நெக்ஸ்ட் பாட்டுக்கான லீடு மாதிரி வந்து முடிக்கிறாங்க. ஸோ ஓவராலாக ஆல்மோஸ்ட் ரெண்டு படமும் வந்து வெரி சிமிலர். ரெண்டு படமும் வந்து என்டர்டெயின்மெண்ட் வேல்யூவில் சிமிலர். பட் சாலார் வந்து ரொம்ப ஹெவி வயலன்ஸ் வச்சிருக்கனால டங்கி வந்து இட்ஸ் மோர் ஆஃப் அ ஃபீல் குட் ஃபிலிம். ஸோ ஜஸ்ட் டங்கி வந்து ஸ்லைட்லி ஒரு எஜ் ஜாஸ்தி. ஏன்னா செகண்ட் ஹாஃப் வந்து சாலார் ரொம்பவே வந்து பின்தங்கி போயிடுது. பட் ஓவரால் ரெண்டு படம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஈக்குவலாக கம்பீட் பண்ணக்கூடிய ஒரு படங்கள் தான். ஓவரால் கலெக்ஷனில் எந்த படம் வந்து ஜாஸ்தி எடுக்குங்கிறது நம்ம ஒரு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா வந்து டங்கி வந்து பாலிவுட் படம், பாலிவுட்டுக்கு வந்து நிறைய ஏரியாஸ் இருக்குது. பட் சாலார் வந்து சும்மா ஒன்றும் கிடையாது. அது வந்து இட்ஸ் அ பேன் இண்டியா மூவி. ஸோ ஈவன் இப்போ தமிழ் வெர்ஷன் டப்பிங்கில் தான் நான் பார்த்தேன். தமிழ் வெர்ஷனுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்டேட் படமாக தான் இருந்துச்சு. நம்மளுக்கு தெரியும் அது வந்து டப்பிங் படம் தான், பட் ஸ்டேட் படமாக தான் இருந்துச்சு. எந்த ஒரு டப்பிங் படத்துக்கான ஃபீல் இல்லை. ஸோ ஒரு பேன் இண்டியா படத்துக்கான ரீச் கண்டிப்பாக சாலார் கிடைக்கும். டங்கி வந்து எனக்கு அது டப்பிங் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல, நம்ம பார்க்கும்போது ஹிந்தி வெர்ஷன் தான் இருந்துச்சு. ஸோ ஓவராலாக ரெண்டு மூவிஸும் சிமிலர். டங்கிக்கு ஒரு ஸ்லைட் ஏஜ், ஏன்னா இட்ஸ் ஒரு ஃபீல் குட் மூவி மாதிரி ஒரு நம்ம பார்க்குறதுக்கு. பட் உங்களுக்கு மாஸ் படம், வயலன்ஸ் படம் தான் பிடிக்கும்னா கண்டிப்பாக சாலார் பார்க்கலாம். அதுக்குன்னு சாலாரை பார்க்க வேணாம்னு சொல்ல, ரெண்டு படமுமே நல்லா இருக்கு. ரெண்டு படத்தையும் என்ஜாய் பண்ணுங்கள். ரெண்டு படமும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது, போய் என்ஜாய் பண்ணுங்கள்.